வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். எழுக எழுகவே இறைவன் காணவே, எழுக எழுகவே இறைவன் காணவே, இனிமை தந்தும் இசையில் இசைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுங்கள். சுகம் நிறைந்த மறைந்த வாழ்வில் மகிழ்ந்து வாழுங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுங்கள். சுகம் நிறைந்த மறைந்த வாழ்வில் மகிழ்ந்து வாழுங்கள். ஆனந்தம் காணவே அவரிலே கூடுவோம். இரு கரங்கள் விரித்தவர் அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு ஆனந்தம் காணவே அவரிலே கூடுவோம். இரு கரங்கள் விரித்தவர் அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
யூதர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள்வளம் பெற்றனர். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 11 முதல் 12 மற்றும் 25 முதல் 29 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. நானும் ஓர் இஸ்ரவேலன், ஆபிரகாமின் வழிமரபினன், பென்யமின் குலத்தினன். தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றிய மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா? அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்ததால் யூதர் அல்லாதவர்க்கு மீட்பு கிடைத்தது. அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அவர்கள் தவறியதால் உலகம் அருள்வளமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள்வளம் பெற்றனர். அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும்போது அருள்வளம் இன்னும் மிகுதியாகும் என்றோ? சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைப்பொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதாவது, பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். சீயோனில் இருந்து அவர் மீட்பராக வருவார். யாக்கோபில் தீதனத்தையும் போக்கிடுவார். நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றி விடுவேன். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள் ஆயினர். அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள். ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். அழகான ஒரு சிந்தனை, அற்புதமான இறை வார்த்தை நம் வாழ்வின் படிப்பினையை நமக்கு கற்றுத்தருவதாய் அமைந்திருக்கிறது. கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று நாம் சொல்லலாமா என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்பொழுது இறைவார்த்தை இவ்வாறு நிறைவு பெறுகிறது: தாம் தேர்ந்து கொண்ட மக்களை ஒருபோதும் கடவுள் தள்ளிவிடவில்லை. நீங்கள் உங்களை அறிவாளிகளாக கருதி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் யாவருமே கடவுளிடத்தில் வந்து சேரும் வரை இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய திருவுளம். அந்த திருவுளத்தை நிறைவேற்றும் அளவிற்கும் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் சில பேர் காத்திருக்க வேண்டும். இந்த அற்புதமான ஒரு செய்தி, இந்த உலகத்தினுடைய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு உயிரினமும் கடவுளுக்கு சொந்தமானது. அது கடவுளிடத்தில் மீண்டும் திரும்பி வர வேண்டும். கடவுளில்தான் அதற்கு நிறைவான அமைதி உண்டு, நிறைவான இளைப்பாறுதல் உண்டு. அங்குதான் அது முழுமை அடைகிறது என்பதையே இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகமான நற்செய்தி வாசகம் அழகான ஒரு படிப்பினை. தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையோடு ஒருவர் நடந்து கொள்ளும் போது, வாழும்போது கடவுள் அவரை எவ்வளவு மேன்மையானவராக வாழ்வில் உயர்த்துகிறார் என்பதை எடுத்து சொல்லுகிறது. அதற்காக அற்புதமான ஒரு நிகழ்வையும் ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒருவர் உங்களை திருமண விருந்திற்கு அழைக்கும் போது நீங்கள் முதலில் சென்று அமர வேண்டாம், மாறாக இறுதியில் சென்று அமருங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உங்களை விட பெரியவர் எவரையாவது அழைத்திருக்கலாம். நீங்கள் முதலில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் கொஞ்சம் இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்று உங்களிடத்திலே உங்களை அழைத்தவர் வந்து சொல்லும் போது நீங்கள் வெட்கத்தோடு நாணி எழுந்து பின்பு வர வேண்டியிருக்கும். அதே நிலையில் உங்களை அழைத்தவருக்கு மத்தியில் நீங்கள் பின்புறமாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையோடு, ஒன்றும் தெரியாதவர் போல அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அவ்வளவு பெரிய மாபெரும் கூட்டத்தில் உங்களை வந்து, நண்பரே, முதலிடத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கும் போது பெருமையோடும் மதிப்போடும் மரியாதையோடும் அனைவருக்கும் முன்பாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்கிற செய்தியை மிக அற்புதமாக ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக குறிப்பிடுகிறார். ஒரு அழகான ஒரு கதை. அந்த கதையில் தாட்சியினுடைய, எளிமையினுடைய அடையாளம் எவ்வளவு அழகாய் வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசர் வீதியிலே நடந்து கொண்டு வரும்போது
அந்த வழியாக எதிர்ப்புறத்திலே ஒரு துறவி ஒருவர் வருகிறார். அந்த துறவியை பார்த்தவுடனே பயபக்தியோடு அரசர் உடனடியாக தாழ்ந்து பணிந்து தன்னுடைய அந்த சிரம் தலைமுடியானது கீழே படும் வரை தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவரை வணங்குவதை பார்க்கிறோம். இதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர் பிறகு அரண்மனைக்கு சென்ற பிறகு அரசரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறாராம், அரசே, நீர் இந்த நாட்டிற்கு மிக முதன்மையானவர், தலைவர், அரசர், நீர்தாம் எல்லாமே. ஒரு எளிமையான பிச்சை வடிவத்தில் இருக்கின்ற ஒரு துறவி இடத்தில் போய் உன்னுடைய சிரம் கீழே தாழும் அளவிற்கு விழுந்து வணங்கலாமா? தவறு இல்லையா என்று அவர் கேட்கிறார். அப்படி செய்தது ஒரு நெருடலாக இருக்கிறது என்று அந்த அமைச்சர் வெளிப்படுத்த, அந்த அமைச்சருக்கு ஒரு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்று அரசர் விரும்புகிறார். எனவே அரசர் ஒரு 3 தலைகளை கொண்டு வருகிறார். 3 தலை, ஒரு ஆட்டு தலை, ஒரு புலியினுடைய தலை, ஒரு மனிதனுடைய தலை. இது 3ஐயும் கொண்டு வர சொல்லி அமைச்சரிடத்தில் கொடுத்து, அமைச்சரே, இதை கொண்டு போய் நீங்கள் சந்தை வெளியில் விற்று வாருங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார். இந்த அமைச்சரும் ஆர்வத்தோடு அதை 3ஐயும் கொண்டு செல்லுகிறார். அந்த இடத்திலே சென்றவுடன் முதலில் வந்தவர் ஆட்டினுடைய தலையை வாங்கிக் கொள்கிறார். ஆட்டினுடைய தலை எதுக்காக? சமைப்பதற்கு, உண்பதற்கு உதவும் என்பதற்காக அவற்றை வாங்கிக் கொள்கிறார். பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தவர் புலியினுடைய தலையை வாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் அவற்றை வீட்டில் அலங்கார ஒரு பாடமாக வைக்கும் போது அது அழகாக தெரியும் என்பதற்காக அந்த புலியினுடைய தலையை அவர் வாங்கி செல்கிறார். மனிதனுடைய தலை மட்டும் மீதம் இருக்கிறது. எவரவரிடத்திலோ சென்று இதை வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்ட போதும் கூட எவரும் அதை வாங்குவார் இல்லை. மீண்டும் அப்படியே அவர் அரண்மனைக்கு திரும்பி வருகிறார் அந்த அமைச்சர். இந்த அரசர் சொன்னாராம், இதுதான் மனிதனுடைய நிலை, மனிதனுடைய தலைக்கு இருக்கிற மதிப்பு இதுதான், இதற்காக நீ இப்படி சொல்லிவிட்டாயே என்று சொல்லி ஆணவம், அகங்காரம், திமிரும் இந்த தலைகணத்தோடு நாம் வாழும் போது நம்முடைய நிலைமை இதுதான். தாழ்ச்சியான உள்ளத்தோடு, எளிமையான உள்ளத்தோடு நாம் வாழும்போது நம் வாழ்வை இன்னும் மேம்பட உயர்வதாக நாம் உணரலாம் என்று சொல்லி தாழ்ச்சியினுடைய உன்னதத்தை அந்த அமைச்சருக்கு சொல்லி அனுப்பினாராம் அரசர். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, தாழ்ச்சியான உள்ளம் என்பது அது வாழ்வினால் வருகின்ற பெருமகிழ்ச்சி. அது வாழ்ந்து பார்க்கிறவர்கள் மட்டுமே அதை தன்னுடைய உணர்வின் வழியாக, அனுபவங்களின் வழியாக அதை அறிந்து கொள்ள முடியும், அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்தில் கொஞ்சம் படித்து விட்டால், கொஞ்சம் நன்றாக விஷயங்கள் தெரிந்திருந்தால், அல்லது தங்களுக்கு சொத்து நலன்கள், பண வசதி என்று இருந்தால், ஆடம்பரங்கள், அதிகாரங்கள், பட்டங்கள் என்று இருந்தால் தலைகணம் தெரியாமல் ஆடுகிறார்கள், தலைக்கால் புரியாமல் ஆடுகிறார்கள். அவர்களை கையில் பிடிக்கவே முடியாது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். நாம் எவ்வளவு தாழ்ச்சியாக, எளிமையாக நடந்து கொள்ளுகிறோமோ அதற்கேற்ற கைமாறை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் இறைவன். ஆண்டவரிடத்தில் அந்த எளிமையை, தாழ்ச்சியை கற்றுக்கொள்வோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறனடைத்தும் மனமொழியிலும் ஆசைகள் ஒன்றும். சிந்தனை சொல் செயல் திறனடைத்தும் மனமொழியிலும் ஆசைகள் ஒன்றும். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீரால்
சுமக்கின்றோம் அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். காணிக்கை தரலாம் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தரலாம் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுலமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணனானார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு மனதாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வையளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றமே, எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே, ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே,
புரிந்த பாவினே வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். உமது வெற்றியை குறித்து மகிழ்வோமாக. நம் கடவுளின் பெயரால் மாண்புறுவோமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எளிமையோடும் தாட்சியோடும் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புகழும் மரியின்னும் மலரே, மாதரின் மாமரியே, மாமரை புகழும் மரியின்னும் மலரே, மாதரின் மாமரியே. மாமரியாய் உதித்த மலரை மிதித்த அவரையே காத்து
நிறைந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.